delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ரொம்ப நாளாச்சு அவங்களுடைய மக்கள் சந்திப்பெல்லாம் இப்போ நடந்திருக்குது. விமர்சனம் நிறைய வச்சிருக்காரு இந்த முறை. ஒருத்தர் இறந்துருக்கிறார். அப்போ சில பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களாம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் சூரஜ்ங்கிறவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர், 37 வயது, அங்கே ஒரு வெளி மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளராக இருக்கிறார். அவர் அந்த கூட்டத்தில் மயக்கம் போட்டு விழுந்து அவருக்கு வலிப்பு வந்திருக்கு. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிருக்கிறாங்க. கொண்டு போனோடனே வர வழியில் அவர் இறந்துட்டாருன்றாங்க. ஒரு 5000 பேரை கூட உங்களை ஒழுங்குபடுத்தி ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியாது. நீங்கள் 8 கோடி மக்களை எப்படி நீங்கள் பாதுகாக்க போகிறீங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சரி, இந்த 5000 பேரை ஒட்டி நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை ஒரு இண்டோர் ஆடிட்டோரியத்தில் நடத்திட்டு போங்களேன், இல்லை ஒரு சின்ன சாமியானா போட்டு போங்களேன், ஒரு சேரை போட்டு போங்களேன். அவங்களும் மனிதன் தானே. விஜய் நிப்பாரா 3 மணி நேரம் வெயில்ல? பாஜகங்கிற வார்த்தையை பேச பயப்படுறேன், அதிமுகங்கிற வார்த்தையை பேச பயப்படுறேன், திமுக சிஎம் சார் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் போல்டாக பேசுகிற. திமுகவை வசைப்பாடுவது தான் அவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டா. திமுகவை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில், அது இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் தவறான ஒரு சிந்தரி போல கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது கொடுக்கப்பட்ட வேலை. அதை மட்டும் செஞ்சுட்டு போகிறேன். நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களை வாழ வைத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு வர்றீங்க. எனக்கு கையை விடுங்க, நான் ஏதாவது பண்ணி ஆகணும் தானே சொல்கிறீங்க. இவ்வளோ நாள் சம்பாதிச்சு வச்சிருக்க பணத்தில் நான் மக்களுக்கு அள்ளி கொடுக்குறேன். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். சேலத்தில் வெற்றிகரமாக தாவேகாவினுடைய அந்த கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. விஜய் அவர்கள் வந்து பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்காங்க. நிறைய விமர்சனம் இந்த வாட்டி முன் வச்சிருக்காங்க. விரிவாக பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம். ஒரு ஸ்பீச் ரொம்ப நாளாச்சு அவங்களுடைய மக்கள் சந்திப்பெல்லாம் இப்போ நடந்திருக்குது. அந்த பேச்சை பார்த்தீங்களா? விமர்சனம் நிறைய வச்சிருக்காரு இந்த முறை. இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு உயிர் பலி போயிருக்கு. இன்றைக்கி மீண்டும் ஒரு உயிர் பலி போயிருக்கு. இது வரைக்கும் அவர் 2 வருஷம் கட்சி ஆரம்பித்ததில் அவர் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச சாதனை என்னென்னா 50 பேர் உயிர் பலி வாங்கப்பட்டிருக்கு. விக்கிரவாண்டியிலேருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி, மதுரை வரிசையாக லிஸ்ட்டு பார்த்தா இது வரைக்கும் இப்போ 50வது மரணம் அவருடைய கட்சி ஆரம்பித்தது. தமிழ்நாட்டுக்கு அவர் செஞ்சுருக்கக்கூடிய நல்ல விஷயமா அவருக்கு பார்க்கப்படுறாருன்னா 50 பேர் இன்றைக்கி மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இதுதான் அவர்கள் செய்த சாதனை. இன்றைக்கி அதே மாதிரி சேலத்தில் அந்த சீலநாயக்கன்பட்டிங்கிற இடத்துல ஒரு நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி, அது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வச்சுக்கலாம். ஒரு 5000 பேருக்கு வந்து அதை அலவுடு அப்படின்னு சொல்லி கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு பிறகு அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுது. முதல்ல சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, காலையில் 8 மணிக்கு வந்து விஜய் வந்து இங்கேருந்து கிளம்புறாரு. சென்னையிலேருந்து தனி விமானத்தில் சென்னை போகிறாரு. அவங்க சேலம் போகிறாரு. சேலத்துலேருந்து இறங்கி அங்கே நிகழ்ச்சிக்கு போகிறாங்க மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இங்கேருந்தே 10:30 மணிக்கு தான் கிளம்புறாரு. 10:30 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்புறாரு. 10 மணிக்கே அங்கே அந்த கூட்டத்துக்கு ஆட்களை வந்து உள்ளே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கிரவுண்டில் மொத்தமாக ஒரு ஒரு கிரவுண்ட் இருக்குது. மொட்டையாக ஒரு கிரவுண்ட் இருக்குது. சுற்றி மலைகளாக இருக்குது. மற்றபடி எந்த விதமான அடிப்படை தேவைகளுக்காக விஷயங்கள் பண்ணல. வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க போல், சின்ன சின்ன டெம்பரரி டாய்லெட்ஸ் வச்சுருக்காங்க போல். பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு பொட்டை வெளி தான், மைதானம் தான், சுற்றி மலை. அந்த ஒரு கடுமையான வெயில் இன்றைக்கி. அந்த வெயிலில் கிட்டத்தட்ட 5000 பேரை கியூஆர் ஸ்கேன் பண்ணிட்டு ஒரு 5000 பேரை உள்ளே அனுப்புகிறாங்க. காலையில் 10 மணிக்குள்ளே ஆடு மாடு அடைச்சி மந்தில் அடைக்கிற மாதிரி ஒரு பொட்டை வெளியில் கொண்டு போய் அடைக்கிறாங்க. இல்லை சார், முறைப்படுத்தியிருக்காங்கன்னு எடுத்துக்க முடியாது அந்த கியூஆர் இதெல்லாம் வச்சு. இல்லை, முறைப்படுத்தியிருக்காங்கன்னா வந்த பேருக்கு கடுமையான வெயிலில் நிற்கிறாங்க. என்ன ஏற்பாடுகள் செஞ்சீங்க? தண்ணீர் இதெல்லாம் சொன்னீங்களா? இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக சார்பில் ஒரு 1.5 லட்சம் பேரை திரட்டி ஒரு மாநாடு நடத்தினாங்க. மண்டல மாநாடு. அதுக்கு எல்லாருக்கும் ப்ராப்பரான சேர் போடப்பட்டிருந்துச்சு. வெயில் தாள் அவங்க சாயங்காலம் நடத்தினாங்க. போனவங்களுக்கு வாட்டர் பாட்டிலு, அப்புறம் எனர்ஜி ட்ரிங்கு, அப்புறம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டது. எந்த விதமான ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட கிடையாது. அப்போ நீங்கள் குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு சேராவது போட்டுருக்கோம்ல. 3 மணி நேரம் ஒருத்தரை கொண்டு போய் ஒரு மொட்டை வெயிலில் நிப்பாட்டி அடைச்சி வைக்கிறப்ப டீஹைட்ரேட் ஆகுமா ஆகாதா? ஏற்கனவே உங்களுக்கு அது அனுபவம் இருக்குது. சரி, இந்த 5000 பேரை ஒட்டி நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை ஒரு இண்டோர் ஆடிட்டோரியத்தில் நடத்திட்டு போங்களேன், இல்லை ஒரு சின்ன சாமியானா போட்டு போங்களேன், ஒரு சேரை போட்டு போங்களேன். அவங்களும் மனிதன் தானே. விஜய் நிப்பாரா 3 மணி நேரம் வெயிலில்? இதே அந்த வெயிலில் 3 மணி நேரம் நிற்பாரா குடம் பிடிக்காம? அவருடைய வருகைக்கு முன்பாக எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி மக்கள் வந்து 10 மணிக்கு உள்ளே அடைச்சிட்டாங்க. அவர் 12:30 மணிக்கு தான் வர்றாரு. ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறார். ஒரு 3 மணி நேரம் அங்கே நிற்க வைக்கிறாங்க. அடைச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்களே தொடர்ந்து? ஆமாம், அதுக்கு மேலே உள்ளே ஆள் போக முடியாது. பொதுமக்கள் உள்ளே போக முடியாதுல்ல. அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அந்த 5000 பேர் மட்டும் உள்ளே அலோவ் பண்ணிவிட்டு மிச்சி பாதுகாப்புக்கு நின்றுக்கிட்டாங்க. வேறு யாரும் உள்ளே போயிடக்கூடாதுன்னு. அதை அடைச்சிட்டாங்கன்னு அர்த்தம் தானே அது? அப்போ நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 3 மணி நேரம் அங்கே நிற்க போகிறாங்கன்னா 3 மணி நேரம் ஒரு வெயிலில் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க அடிப்படையான வெயில் தாக்கத்தை இது பண்ணுறதுக்கு ஒரு சாமியானா போட்டிருக்கலாம், சேர் போட்டிருக்கலாம். இந்த மாதிரி என்ன பண்ணல. ரெண்டாவது இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடத்திட்டு போங்களேன். ஒரு காலேஜ்லையோ ஒரு ஸ்கூல்லையோ ஏதோ ஒரு இண்டோர் ஸ்டேடியத்தில் அழகாக ஏசி ரூமை போட்டு உட்காந்து நீங்கள் பேசுகிறது 20 நிமிஷம் தான் பேச போகிறோம். நீங்கள் என்ன பேசலாம் கைத்திட்டு வாங்க, அதை நடத்திட்டு போங்களேன். அதுக்கு பொதுமக்களை கொண்டு வந்து அடைச்சி அதில் வந்து பாதிப்பு ஏற்பட்டு ஒருத்தர் இறந்துருக்கிறார். அப்போ சில பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. ஓகே, அவங்களாம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க.
ட்ரீட்மெண்ட் முதல்ல இது பண்ணி அவங்களுக்கு வந்து பெருசாக இல்லை. அதில் ஒருத்தர் சூரஜ்ங்கிறவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர், 37 வயது, அங்கே ஒரு வெளி மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளராக இருக்கிறாரு. அவர் அந்த கூட்டத்தில் மயக்கம் போட்டு விழுந்து அவருக்கு வலிப்பு வந்திருக்கு. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிருக்கிறாங்க. கொண்டு போனோடனே வர வழியில் அவர் இறந்துட்டாருன்ட்டாங்க. இன்றைக்கி அந்த குடும்பமே பெரிய அளவில் சோகத்தில் ஆழ்ந்திருக்கு. எல்லாருடைய கேள்வி என்னென்னா, முக்கியமான நிர்வாகிகள் கிடைச்ச பாஸ் இவருக்கு எப்படி கிடைச்சது? இவர் விஜய் ரசிகராக இருக்க போகிறது கிடையாது, ஒரு நிர்வாகியாகவும் இருக்க போகிறது கிடையாது. அப்போ இவர் யார்? எப்படி அந்த கூட்டத்துக்குள்ளே போனார்? ஒருவேளை கூட்டம் சேர்க்கிறதுக்கு ஆட்களை திரட்டி போகிறோமா, இவங்களும் திரட்டி கொண்டு போய் வச்சுருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. அது விசாரணையில் தெரிய வரும். அந்த சூரஜுக்கு எப்படி பாஸ் கிடைச்சது? உண்மையிலே அவர் விஜய் ரசிகரா, கட்சி நிர்வாகியா, இல்லை கூட்டிகிட்டு போன ஆளா? இவ்வளோ கேள்வி இருக்குது. இதெல்லாம் வந்து விசாரணையில் தெரிய வரும். இதுக்கு 50வது மரணம் விஜய் கட்சி ஆரம்பித்ததில் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. இது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்று இல்லாத ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஒரு 5000 பேரை கூட உங்களை ஒழுங்குபடுத்தி ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியாது. நீங்கள் 8 கோடி மக்களை எப்படி நீங்கள் பாதுகாக்க போகிறீங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்புறம் நிறையா விஜய் வந்து அதில் பேசியிருக்கிறாரு. நான் சில விஷயங்கள் நம்ம வந்து டீகோட் பண்ணி பேசலாம். தமிழ்நாட்டில் ரொம்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்னென்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இங்கே வந்து மருத்துவ கட்டமைப்பு இல்லை அப்படிங்கிறார். மருத்துவ கட்டமைப்பு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் விஜய்க்கு யார் எழுதி கொடுத்தாங்க? எழுதி கொடுத்தவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கா என்னங்கிறது தெரியல. இல்லை, தொடர்ந்து எழுதி கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்களா? அவராகவும் தன்னுடைய அவராக பேசினாரா? இவ்வளோ பெரிய பொய் எப்படி பேசுவார்? தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு இல்லைன்னு எப்படி பேசுவார்? இந்தியாவிலே மருத்துவ கட்டமைப்பில் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். இந்தியாவினுடைய பிரதமருடைய சகோதரர் இங்கே வந்து தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போகிறாரு. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மெடிக்கல் டூரிசம் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் முதலில் தேர்ந்தெடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். மாவட்டந்தோறும் ஒரு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி, ஆரம்ப சுகாதார நிலையம், வெளி மாநிலத்தை சேர்ந்த மருத்துவ குழுக்கள் வந்து இங்கே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சிங்கிள் ரூஃபில் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கப்படுதுன்னு. அந்த அளவுக்கு மருத்துவ கட்டமைப்பில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது எப்படி நீங்கள் மருத்துவ கட்டமைப்பில் இல்லைன்னு சொல்லுவீங்க? நம்ம அந்த மாதிரி ஜெயலலிதா இருக்கப்பையும் சரி, இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியும் சரி, எடப்பாடி ஆட்சியை விட்டுருங்க, 2 ஆட்சியிலையும் மருத்துவ கட்டமைப்புல ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. அடிப்படை தேவை ஒரு மனிதனுக்கு மருத்துவ கட்டமைப்பு. அப்போ இந்தியாவிலேயே நீங்கள் மருத்துவ கட்டமைப்பில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் மருத்துவ கட்டமைப்பு சரியில்லைன்னு சொன்னார்னா இது யாருடைய குரல்? 2 திராவிட கட்சிகளும் வந்து சரியில்லை, நாங்கள் தான் மாற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு டபுள் இன்ஜின் சர்க்காரை கொண்டு வர்றோம்னு பேசுகிறாங்க இல்லையா, அவருடைய குரல். இந்த விமர்சனம் ஒரு பக்கம், இது வந்து இந்த நலத்திட்டங்கள் உதவி சார்ந்த விமர்சனம். இன்னொரு விமர்சனம் அவர் என்ன வைக்கிறார் அப்படின்னா, என்னை வீட்டை விட்டு நீங்கள் வெளியேவான்னு கேட்குறீங்க, என் வீடு தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறார். நல்ல கேள்வி தான். வீட்டை விட்டு வெளியே வா, வீட்டை விட்டு வெளியில் வா அப்படி எல்லாரும் கூப்பிட்றீங்க. நான் எதுக்கு வீட்டை விட்டு வெளியே வரணும்? என்ன எதுக்கு கூப்பிட்டு வரமாட்டேன்னு தெரியும் இல்லையா, அப்படியே ஏன் கூப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான். வீட்டை விட்டு வெளியில் வா அப்படின்னு கேட்குறாங்க. என் வீடு எங்கே இருக்குது தெரியுமா? தமிழ்நாடு தான் என் வீடு, தமிழ்நாடு இருக்கிறவங்க தான் என்னுடைய மக்கள் அப்படிங்கிறார். 8 கோடி மக்களையும் தமிழ்நாட்டில் உங்களுடைய மக்களாக சொல்லக்கூடிய நீங்கள் 90 லட்சம் பேருக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை இழந்தாங்களே, அப்போ வாயில் மடக்குது வச்சுருந்தீங்களா? கேட்குறேன். 90 லட்சம் பேருக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமை இழந்துச்சுங்க. அப்போ வாயில் மடக்குதி வச்சு ஊதிக்கிட்டு இருந்தார் அவர். தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்க. எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது 90 லட்சம் பேருடைய வாக்களிக்கக்கூடிய உரிமை போச்சு. அதில் 20 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க, 10 லட்சம் பேர் மாறி போயிருப்பாங்க. இன்றைக்கி 13 லட்சம் பேர் திருப்பி அவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரு 50 லட்சம் பேருக்கு மொத்தமாக வாக்களிக்கக்கூடிய உரிமையை இழந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில். நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் வீடு தானே, உங்கள் வீட்டிலே ஒரு ஓட்டு போச்சுல, கேட்கணுமா இல்லையா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எஸ்ஆர் எதிர்த்து அவருமே பேசினார். எத்தனை நாள் கழிச்சு பேசினார்? ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார். எத்தனை நாள் கழிச்சு வீடியோ விட்டார்? 10 நாள் கழிச்சு வீடியோ வெளியிட்டு என்ன சொன்னார்? திமுக இதில் வந்து இதை வந்து அரசியல் பண்ணுறாங்க, இதில் வந்து நம்ம வந்து விழிப்புணர்வாக இருக்கணும், ஒரு ஓட்டு கூட விடக்கூடாது. சரி, எஸ்ஆர் நடத்துகிற திமுகவா? இதுக்கு தான் திருப்பி அந்த வார்த்தை சொல்கிறாங்க, நம்ம சொல்லக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். இதுக்கு தான் தற்கொலைன்றாங்க. சார் வேணாம் சார், அந்த விமர்சனம் கடந்துடலாம் சார். இல்லை அவர் செய்த செயல்பாடுகளை வச்சுட்டாலும் ஒரு மனிதன் எப்படி இது பண்ணுறது? இந்த எஸ்ஏஆரில் 90 லட்சம் பேருடைய வாக்களிக்கக்கூடிய உரிமை இழந்திருக்கு தமிழ்நாட்டில். அது பல காரணங்கள் சொல்கிறாங்க. சில பேர் இறந்துட்டாங்க, 20 லட்சம் பேர் இறந்துருக்காங்கன்றாங்க, 10 லட்சம் பேர் மாறி இருக்காங்க, எல்லாம் நடந்திருக்கு. அதுக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உங்களுடைய வேலை என்ன? இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு என்னுடைய வருகைக்கு பயந்து தான் இப்போ 5000 ரூபாய் வந்து கொடுத்துருக்காரு. நான் இதுக்கு முதல்ல முடிச்சிருங்க. இவருடைய எஸ்ஏஆரில் விஜயனுடைய நிலைப்பாடு என்ன? அவர் வந்து முதல்ல அதை எதிர்த்து எத்தனை நாள் கழிச்சு வீடியோ போட்டார்? 10 நாள் கழிச்சு. 10 நாள் கிட்ட. அப்போ தமிழ்நாட்டில் அவர் ஒரு பிரச்சனை நடந்திருக்குல்ல, இதை நீங்கள் என்ன பேசுறீங்க? உங்களுடைய அணுகுமுறை இப்போ எல்லாமே டிலேவாக இருக்குது. மொபைல் ஃபோன் சிக்னல் விட ரொம்ப டிலேவான சிக்னலாக இருக்கீங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. திரும்ப பாஜக சொல்லக்கூடிய அதே டெம்ப்ளேட்டை தான் இவரும் பேசுகிறார், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. இன்றைக்கி இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான கிரைம் ரிப்போர்ட் இருக்கக்கூடிய 10 ஸ்டேட் பாஜக ஆளக்கூடிய மாநிலம். புள்ளி விவரம் இதில் இருக்குது, நம்ம வெப்சைட்டில் இருக்கு, உள்ள போய் பார்த்துக்கலாம். இந்தியாவில்
ஒட்டுமொத்த 10 மாநிலங்களில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள், பல மாநிலங்கள். அந்த 10 மாநிலங்களில் டாப் 10 பெண்களுக்கு எதிரான கிரைம் ரிப்போர்ட்டில் தமிழ்நாடு கிடையாது. இன்றைக்கி இந்தியாவிலேயே பெண்கள் அதிகம் ஹையர் எஜுகேஷன் படித்த மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே பெண்கள் அதிக வேலைக்கு போகக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதிகம் வேலைக்கு போகக்கூடிய ஒரு மாநிலத்தில் எப்படி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் எப்படி வேலைக்கு போவாங்க? அதிகமாக பெண்கள் வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அப்போ இது ஒரு அங்கே ஒன்று இங்கே ஒன்று சில தவறு நடந்திருக்கு, மாற்றுக்கிறது. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான ஒரு மாநிலமாக தான் இருக்குது. கடந்த 4.5 வருஷத்தில் திமுக அரசாங்கம் வந்த பிறகு சாதி மத சண்டையோ பெண்களுக்கு எதிரான பெரிய குற்றங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்கலையே, பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அப்போ திரும்ப திரும்ப எங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அதுவும் பாஜகவுடைய குரல், பாஜகவுடைய குரல் தான் பேசுகிறார். அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்கிறார், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பாஜகவினுடைய பி டீம் தான் கள்ளப்பிள்ளை தாங்கிறதுக்கு வெட்ட வெளிச்சமாக சொல்கிற விஷயம். என்றைக்குமே தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் முதலமைச்சர் சொன்னார். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அடக்குமுறை சட்டங்களுக்கு தமிழ்நாடு இன்றைக்குமே பணியாது. அது அண்ணா காலத்திலேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் காலம், ஸ்டாலின் காலம் வரைக்கும் அது நாங்கள் வந்து ஒன்றிய அரசுக்கு பணிஞ்சு போக மாட்டோம். அவங்க சொல்கிறத கையை கட்டி ஆமாஞ்சாமி போட்டு ஏற்றுக்கிற மாட்டோம். எங்களுக்குன்னு சுயமரியாதை இருக்குது, தன்மானம் இருக்குது, மாநில சுயாட்சி இருக்குது, மாநில உரிமைகள் இருக்குது, மொழி இருக்குது, பண்பாடு இருக்குது, கலாச்சாரம், இதை நாங்கள் என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். இதுதான் தமிழ்நாடு என்றைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னார். அதுதான் அர்த்தம். அதுக்கு அந்த விஷயத்தை பாஜகவை நோக்கி வீசப்பட்ட கேள்வியை, பாஜக கேட்க வேண்டிய கேள்வியை விஜய் கேட்குறாரு. அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லை சார். அவர் வந்து விமர்சனமாக தானே சொல்கிறாரு. எதை எடுத்து பேசுகிறார், எதை நார்மலைஸ் பண்ணுறாரு அவர்? மத்திய அரசை நோக்கி எழுப்பப்பட்ட கேள்வியை நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறீங்க. இதே மாதிரி தான் நீங்கள் பாசிசமாக பாயாசம் மாட்டீங்க. பாசிசத்தை பாயாசத்தை எங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணீங்க? அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறீங்க? அப்போ இது யாருடைய குரல்? இதுக்கு யார் பதில் சொல்லியிருக்கணும்? அப்படின்னா விமர்சனமே பண்ணக்கூடாதா? விமர்சனம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுங்கன்றேன். ஏன் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு பட்ஜெட்டில் 10 பைசா ஒதுக்கலை. அதுக்கு அவர் சொல்றாரு, வரப்போறது சட்டமன்ற தேர்தல், நாங்கள் அதனால விமர்சனம் பண்றோம். தமிழ்நாட்டுக்கு தானே இயற்கை வளங்கள் நிறையா இருக்கு. தமிழ்நாட்டுடைய இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு தானே சிறப்பு வழித்தடங்களுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க பட்ஜெட்டில். அதை பற்றி பேசணுமா இல்லையா? ஏன் பேசலை? எஸ்எஸ்ஐ பணத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்க 4000 கோடி. தமிழ்நாட்டில் தான் நடக்குது, அதை பற்றி பேசியிருக்கணுமா இல்லையா? கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டில் தானே இருக்குது, அதை பற்றி பேசியிருக்கணுமா இல்லையா? தமிழ்நாட்டில் பாஜக எதுவுமே செய்யலையா? ஒன்றிய அரசு எதுவுமே பண்ணலையா? கை வைக்கலையா? கீழடியோடைய ஆய்வறிக்கை வெளியிடுங்கன்றோம், அதை பற்றி பேசியிருக்கணுமா இல்லையா? அதை கூட விட்டுருங்க. இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற வார்த்தையே இல்லை. ஒரு மாநிலம் முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுது. இந்தியாவிலே அதிக அளவு வரி கட்டக்கூடிய மாநிலம், இந்தியாவிலே அதிகமாக 2வது உள்நாட்டு உற்பத்தியில் பெரிய மாநிலம், வெளிநாட்டு முதலீடுகளை இழுப்பதில் 2வது மாநிலம், இப்படிப்பட்ட ஒரு மாநிலம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன பேசுவீங்க? என்ன உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எதை பற்றியுமே பேச மாட்டேன். நீங்கள் விமர்சனம் பண்ண சரியான நேர்மையான ஆளாக இருந்தால் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுன்றேன். பாஜக விமர்சனம் பண்ணு, அதிமுக விமர்சனம் பண்ணு, திமுக விமர்சனம் பண்ணு. நீ நேர்மையானவனாக இருந்தா, நீ தூய சக்தியாக இருந்தா எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணு. உன் பாஷையில் சொல்கிறா இருந்தா பாஜகங்கிற வார்த்தையை பேச பயப்படுற, அதிமுகங்கிற வார்த்தையை பேச பயப்படுற, திமுக சிஎம் சார் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் போல்டாக பேசுகிற. சரி, ஏதாவது வளர்ச்சிகரமான திட்டத்தை பற்றி பேசியிருக்கீங்களா? போனது சேலத்தினுடைய சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி ஏதாவது பேசியிருக்கீங்களா? சரி, அந்த நிர்வாகிகளுக்கு ஏதாவது நம்ம தேர்தல் எப்படி சந்திக்க போகிறோங்கிறது பேசியிருக்கீங்களா? ஏதோ ஆக்கப்பூர்வமாக நீங்கள் பேசுகிறதுல இருக்கா? திமுகவை வசைப்பாடுவது தான் அவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டா. திமுகவை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில், அது இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் தவறான ஒரு சித்தரிப்போட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது கொடுக்கப்பட்ட வேலை. அதை மட்டும் செஞ்சுட்டு போகிறார். நிறையா தவறான தகவலையும் சொல்கிறார். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மருத்துவ கட்டமைப்பு சரியில்லை. இவர் தமிழ்நாட்டில் தானே இருக்கிறாரு, தெரியாதா நம்ம என்ன நடக்குதுன்னு? வீட்டு விட்டு வெளியே வா, வீட்டு விட்டு வெளியே வான்னா எதுக்கு வர சொல்கிறாங்க? இவரை பார்க்குறதுக்கு வர சொல்ல. எல்லாருமே தமிழ்நாட்டு ரசிகரா, விஜய் ரசிகரா? தளபதியை பார்க்கணும் எல்லாம் வாட்ஸ்அப்பில் நிற்பாங்கலாம் போய். எதுக்கு வீட்டை விட்டு வெளியில் வான்னு என்ன அர்த்தம்? வீட்டை விட்டு வெளியில் வந்து அரசியல் செய்யுங்கன்னு கேட்குறோம். மக்கள் பிரச்சனையை பேசுங்க, மக்கள் பிரச்சனைக்கு போராடுங்க, மக்களோடு நில்லுங்க அப்படின்னு தான் கேட்குறேன். வீட்டை விட்டு வெளியே வரணும், அழகில் வாங்கி ஒரு அழகை பார்க்க கூப்பிட்றாங்க எல்லாரும். வாங்க உங்களோட செல்ஃபி எடுத்துக்கிறோம், ரீல்ஸ் எடுத்துக்கிறோம்னு கேட்குறக்கா கூப்பிட்றாங்க. வெளியே வந்து நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, வந்து செய்யுங்க. அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், அதான் எனக்கு பயங்கரமான ஷாக்கு காமெடி. அதாவது வந்து கடந்த 30 வருஷமாக மக்கள் இயக்கம் நாங்கள் தமிழ்நாட்டில் பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்கோம்னாப்புல. எங்கேயா 30 வருஷம் வேலை பார்த்தீங்க? சரி, 30 வருஷம் கூட வேணாம், கடைசி 10 வருஷம் எடுத்துக்கிறோம். இல்லை சார், அவர் மக்கள் இயக்கத்தை சார், விஜய் மக்கள் இயக்கத்தை குறித்து. விஜய் மக்கள் இதில் என்ன பண்ணார்? அவங்களால முடிஞ்ச என்ன முடிஞ்சேன்னா 10 கிலோ அரிசி கொடுத்தாரு, 4 நோட்டு புக் கொடுத்தாரு. 4 நோட்டு புக் எப்போ கொடுத்தாரு? அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு தெரிஞ்ச பிறகு நோட் புக் கொடுக்குறாரு. கடந்த ஒரு 10 வருஷத்துக்குள்ள நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகள் நான் சொல்கிறேன். இதில் மக்கள் இயக்கத்தினுடைய பங்கு என்ன? கொரோனா பெருந்தொற்று காலம் 3 வருஷம் நடந்துச்சு. பலர் வாழ்வாதாரத்தை இழந்தாங்க, உயிர் இழந்தாங்க, உடைமைகள் இழந்தாங்க. இவர் சார்ந்த சினிமா ஆட்கள் பல பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல்
வறுமையில் வாடினாங்க, மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளானாங்க. அப்போ விஜயினுடைய மக்கள் இயக்கமோ செய்த வேலை என்ன? இல்லை சார், ரசிகர் மன்ற சார்பாக தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, நமக்கு ஃபுல்லாக தெரியாது. மக்கள் இயக்கம் நாங்கள் செஞ்சோங்கிறாரு. எனக்கு தெரியும் சினிமா சார்ந்து அவர் எதுவுமே பண்ணல. சினிமா ஆட்களுக்கு, குறைஞ்சபட்ச சினிமா ஆட்களுக்கு. சரி, சென்னையில் 2015 ஒரு பெரிய பெருவெள்ளம் வந்துச்சு. அப்போ நீங்கள் உங்களுடைய களத்தில் நீங்கள் செஞ்ச வேலை என்ன பண்ணீங்க? அதுக்கு வருஷம் நவம்பர் டிசம்பரில் மழை வந்துச்சு சென்னையில். அப்புறம் மழையில் என்ன பண்ணீங்க? கொரோனா காலங்களில் பல தன்னார்வ அமைப்புகள் கொரோனா பேஷண்ட்டை தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணாங்க. மக்கள் இயக்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன? உறவுகள்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க, இன்றைக்கி வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வாலண்டியர்ஸ் ரோட்டில் இறந்துக்கிடக்கூடிய ஆதரவற்ற பிணங்களை தூக்கிட்டு போய் அடக்குறாங்க. அவங்களுக்குலாம் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை வரலையே, நாட்டுக்கு உதவி பண்ணணும்னு ஆசை வரலையே. நான் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன், என்னையை போட்டு ஏன்டா முடக்குறீங்க? என்னை விடுகிடாலாம், ஏதாவது செய்யணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. சம்பாரிச்சு வச்சுருக்கீங்கல்ல கொடி கொடியா, பாதி தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு போங்களேன். நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களை வாழ வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு வர்றீங்க. என்னை கையை விடுங்க, நான் ஏதாவது பண்ணி ஆகணும் தானே சொல்கிறீங்க. இவ்வளோ நாள் சம்பாரிச்சு வச்சுருக்க பணத்தில் நான் மக்களுக்கு அள்ளி கொடுக்குறேன், என் வாழ்க்கையை இனிமேல் மக்களுக்காக தியாகம் பண்ணுறேன். பாலம் கல்யாண சுந்தரம் ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய முழு வருமானத்தையும் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த அமைப்புக்கு கொடுத்து நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கார் அவர். அப்படி நீங்கள் கேரியரின் உச்சத்தில் இருந்தவர், 2015 53 கோடி ரூபா கணக்கு காட்டினவர், இவ்வளோ நாள் சம்பாரித்த பணத்தில் மக்களுக்காக பாதியை கொடுத்துட்டு மக்கள் சேவை செய்ய வந்திருக்கிறேன். முழுசாக கொடுக்க வேண்டாம், பாதியை கொடுங்க. அதை கூட விடுங்க, இவர் கூட உதவியாளராக இருந்தவர் உடல்நிலை சரியில்லாமல் ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன்னு வீடியோ போட்டிருக்காரு. அவருக்கு ஒரு 10,000 ரூபா காசு கொடுக்கல, மக கல்யாணத்துக்கு போனது 2,000 ரூபா கொடுத்தாராம். சோஷியல் மீடியா நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த விஷயம்லாம் பார்க்குறோம். இவரோட 15 வருஷமாக மன்ற தலைவராக இருந்தவர், டீனரில் டீ கடை வச்சுருக்காரு, நம்ம சேனலில் கூட ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. யாருக்காவது விரோதம் பண்ணியிருக்காரு? அதாவது தான் கூட இருந்த ஆட்களுக்காக, தன் உழைத்த ஆட்களுக்காக எதாவது பண்ணியிருக்காரா? தன் கூட இருந்த தனக்காக உழைத்த ஆட்களுக்கே எதுவும் செய்யாதவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னத்தை வந்து இவர் நிமித்த போகிறாரு? அதான் சொல்கிறேன், இவருக்கு பாஜக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அஜெண்டா அந்த முதல் தலைமுறை வாக்குகள், இஸ்லாமிய வாக்குகள், தலித் வாக்குகள், கிறிஸ்துவ வாக்குகள், பெண்கள் வாக்குகள்லாம் பிரித்து விடுங்க, நீங்கள் ஒரு ஓட் ஸ்பாயிலராக மட்டும் இரியா அப்படின்றாங்க. அதை மட்டும் செய்கிறாரு. வந்து மாதத்துக்கு ஒருக்கா வெளியே வர்றது, மேடையில் ஏறி நிற்கிறது, வர்றப்பெல்லாம் எவனா செத்து வர போகிறாங்க. இது ஒரு கட்சி, இது ஒரு நிகழ்ச்சி. ஏதாவது ஆக்கப்பூர்வமாக இருக்காது பேசுனதில்ல. தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள் ஏதாவது இருக்கா? வேலைவாய்ப்பு திட்டங்கள் ஏதாவது பேசியிருக்கிறாரா? தமிழ்நாட்டுடைய கலாச்சார திட்டங்கள் ஏதாவது பேசியிருக்கிறாரா? பொருளாதாரம் பேசியிருக்காரா? இல்லை அந்த பகுதியில் போய் பேசியிருக்கீங்களா? அந்த பகுதி சம்பந்தமான பிரச்சனையை பேசியிருக்கீங்களா? எதுவுமே இல்லை. திமுக எதிர்ப்பு, என்னை யாரும் வீழ்த்த முடியாது, என் மேலே குற்றச்சாட்டு வைக்காதீங்க, நான் எப்போயாவது தான் வருவேன், வீட்டை விட்டு வெளியே என்னை கூப்பிடாதீங்க, சிஎம் சார் கேட்டுக்கோங்க சார், உங்களுக்கு தான் சார் போட்டி, நன்றி வணக்கம். இது என்ன இருக்குதுல்ல? இது ஆக்கப்பூர்வமான அரசியலே கிடையாது. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு மேடையிலும் விஜய் தன்னுடைய முகத்திரையை இழந்துக்கிட்டே வர்றாரு. தொடர்ந்து போக 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 விஜய்க்கான அந்த செல்வாக்குங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிக்கிட்டே வருது. இவருடைய ஒரிஜினல் சாயம் கொஞ்சம் வெளுத்துக்கிட்டே வருது. இவர் பாஜகவில் அனுப்பப்படக்கூடிய ஓட் ஸ்பாயிலர் தான்ங்கிறது அவரே தன் வாயால் நிரூபிக்கிறார். பாசிசத்தை நார்மலைஸ் பண்ணுறாரு, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சென்னை இங்கே தமிழ்நாடுங்கிறது நார்மலைஸ் பண்ணுறாரு, ஒன்றிய அரசை நோக்கி பேசாமல் இருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறப்ப இவர் தன்னுடைய நிலைப்பாட்டை அங்கங்கே காமிச்சிக்கிட்டே இருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் இதில் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க விஜயினுடைய செயல்பாடுகளை. கண்டிப்பாக இந்த தேர்தல் முடிந்த பிறகு அவருடைய அரசியலே முடிந்து போகுங்கிறதா என்னுடைய கருத்தாக இருக்குது. சார், திமுக பற்றி அவர் விமர்சித்து பேசினார், அதிமுகவை ஒரு விமர்சித்தார். அதிமுக பேசலையே. இல்லை, அதிமுகவிலேருந்து ஒரு எதிர்வினை வந்திருக்கு. அதை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஐடிவிங்லேருந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகள் சொல்லி விமர்சிச்சிருக்கிறாங்க. இல்லை, அதிமுக சார்பிலேருந்து விமர்சிச்சிருக்காங்கன்னா அதிமுகவை தான் அவர் பேசவே, நீங்கள் ஏன் கொதிக்கிறீங்கன்னு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. உங்களை பற்றி தான் பேசவே இல்லையே அவர், உங்களை லிஸ்ட்டே இல்லைங்கிறாரு. என்னென்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அதிமுக தான் இந்த 41 பேர் மரணத்துக்கு பிறகு கடுமையாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்திலே பேசினார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதிமுக ஓட்டையும் பெருவாரியான ஓட்டுகளை விஜய் பிரிக்கிறாருன்னு தெரிஞ்ச பிறகு, அதிமுக நிர்வாகிகள் பலர் அந்த பக்கம் போகிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு, இப்போ அதிமுக தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு விஜய். இதே அதிமுக தானே இவர் காப்பாற்றுச்சு. இல்லை, விமர்சனம் ஒரு பக்கம் ரொம்ப கடுமையாக இருக்குது. கோயிலில் இது எடுக்கிற மாதிரி நீங்கள் அங்கங்கேருந்து தலைவர்கள் எடுக்கிறீங்க, உறுப்பினர்களை சேர்த்துக்கிறீங்கன்றாங்க. இல்லை, ஏறக்குறைய அது உண்மை தானா? நீங்கள் இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் எந்த கட்சியாக தனிச்சு நின்று ஒரு ஓட்டு வாங்கியிருக்கிறா அப்படின்னு கேட்குறாரு. 1% வாங்க முடியுமா? நான் நாம் தமிழர் கட்சி 8% வச்சுருக்கேன், தொடர்ந்து பல தேர்தலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இது கூட தெரியாதா அவருக்கு? தமிழ்நாட்டில் எந்த கட்சி கூட்டணியில் நாம் தமிழர் கட்சி இருக்கேன், அதை என்ன செய்வீங்க? அப்போ எழுதி கொடுத்தவனுக்கு கூட புரியல, எழுதி கொடுத்த ஆளுக்கும் புரியலை, பேசுகிறவங்களுக்கும் புரியலை. தப்பான டேட்டாஸு, தப்பான தகவல், இதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் பேசுகிறோம். நமக்கே இது போர் அடிக்குது, திரும்ப அதை பற்றி பேசி இந்த மடக்கு ஊதி நண்பர்களுக்கு நம்ம பிரிச்சோம்னாலும் விசில்னே நம்ம பயன்படுத்த இல்லை. தூய தமிழ்லாங்க பேசுவேன், நான் தமிழ் பற்று உள்ளாள் நான். அதனால் என்னென்னா அந்த நண்பர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, அவங்க சொல்கிறதும் புரியும். நம்ம இவ்வளோ பேசுகிறோம்ல, கீழே இருந்தால் சீக்கிரமாக தான் கமெண்ட் போடுவாங்க, நம்ம சொன்னதில் ஏதாவது அர்த்தம் இருக்கா, நியாயம் இருக்கா,
இவங்க பேசுகிறத யோசிச்சு பார்ப்போமேன்னு பேச மாட்டாங்க. அப்போ என்னென்னா ஒரு சினிமா மாயை, சினிமா கவர்ச்சியில் இருக்கிறாங்க. இப்போ அதிமுகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பக்கத்துக்கு சேதாரம் அதிகமாக போகுதுங்கிறதுனால அவங்களும் இப்போ கடத்தில் இறங்கியிருக்காங்க. ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார். நன்றி. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.